நபிசல் அவர்களுடைய மகள் உம்மு குல்சும், ரசூலுல்லாவுடைய ஒரு மகளுக்கு பேர் உம்மு குல்சும். உம்மு குல்சும் என்றால் குல்சுமுடைய தாய் என்று தானே அர்த்தம். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் அரபுல என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒன்று இயற்பெயர்பாங்க, இன்னொன்று மூணு வகையான பேர் இருக்குது. பட்டப்பெயர்னு ஒன்று இருக்குது அரபுல. எல்லா மொழியிலையும் இருக்குது, அரபுல உள்ளமுன்னு நான் சொல்கிறேன். அரபுல அவங்க தாய் தந்தையர்கள் என்ன பேரை சொல்லி வச்சாங்களோ அதுக்கு பேர் இயற்பெயர். இயற்பெயர் முகமது ஒரு இயற்பெயர், ரசூலுல்லாவுக்கு வச்ச ஒரு பேர். இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் அவங்களுடைய பட்டப்பெயர். பட்டப்பெயர் என்று சொன்னால் அவங்க செஞ்ச ஒரு சாதனை அல்லது அவங்க செஞ்ச ஒரு கெட்ட செயலின் காரணமாக ஒருத்தனுக்கு கொடுக்கப்படுற, மக்கள் கொடுக்குற ஒரு பேர். மக்கள் என்ன செய்வாங்க, நல்ல திறமையாக இருந்தால் அதுக்கு ஒரு பட்டப்பேரை கொடுப்பாங்க. வழங்குதா, ஒரு காஷ்மீர் சிங்கம்னு ஒரு ஆளுக்கு பேரை கொடுப்பாங்க, என்ன வீரமாக இருக்காராம். இது எதனால் கிடைச்சதுன்னா அவருடைய வீரதீர நடவடிக்கைகளால் பார்த்து மக்களாக கொடுக்குறது. பட்டப்பெயர் என்பது புகழுக்குரியதும் இருக்கும், இகழுக்குரியதும் இருக்கும். இகழுக்குரியதும் இருக்கும், புகழுக்குரியது. இது பட்டப்பெயர். பட்டப்பெயர் என்பது அவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிற பட்டப்பெயர் தானே. முகமது தான் அவருடைய இயற்பெயர். ரசூலுல்லாங்கிறதுனா ஒரு பட்டப்பெயர். அவங்க அல்லாஹ் தூதரை நியமிக்கப்பட்டதனால் அது கிடைச்ச ஒரு பெயர். இப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்குது இல்லையா. அந்த பட்டப்பெயர் முதலமைச்சருங்கிறது, மந்திரிங்கிறது, சட்டமன்ற உறுப்பினருங்கிறது, இதெல்லாம் கூட பட்டப்பெயர் தான். அதுபோக அந்த வீரத்தை குறிக்கிற மாதிரி, தான தர்மத்தை குறிக்கிற மாதிரி உள்ள கெட்ட பேர், கஞ்சத்தனத்தை குறிக்கிற மாதிரி உள்ள பேர், இதெல்லாம் பட்டப்பெயர்னு ஒன்று இருக்குது. மூணாவது ஒரு பேர், இது தமிழில் இல்லாத ஒரு பேர். என்ன மூணாவது பேர்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவனுக்கு பிறக்கக்கூடிய தலைப்புள்ள முதப்பிள்ளை இருக்குல்ல, அந்த முதப்பிள்ளையுடைய பேரை தன்னுடன் சேர்த்துக்கிறவான் மனுஷன். அதாவது இப்ராஹிம் ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்க, அவருக்கு ஆயிஷான்னு ஒரு பொண்ணு பிறந்துச்சின்னு வைங்க. அவர் இந்த ஆயிஷா பிறக்கிற வரைக்கும் தான் இப்ராஹிமா தன்னையை காட்டிக்கிடுவார். ஆயிஷா பிறந்தவுடனே அபு ஆயிஷா, ஆயிஷாவின் தந்தைன்னு மாறிக்கிற பேர். அவர் அப்படி மக்கள்கிட்ட தன்னை பற்றி இப்படி சொல்ல ஆரம்பிப்பார், மக்கள் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்க, ஃபாத்திமான்னு இருக்கிறாங்க. அந்த ஃபாத்திமாவுக்கு சல்மான் ஒரு புள்ள இருக்குன்னு வைங்க, புள்ள தலைப்புள்ள உம்மு சல்மான்னு மாற்றிடுவாங்க, சல்மாவின் தாய். அப்போ அவங்களுடைய பிள்ளைகள் முதப்பிள்ளையுடைய தாய் என்கிற அர்த்தத்திலையும் முதப்பிள்ளையுடைய தகப்பன் என்ற அர்த்தத்திலையும் வரக்கூடிய பேர் அரபியில் குன்னியத்துமாங்க. குன்னியத்துன்னா அது தமிழில் அப்படி ஒன்று இல்லை. நம்ம ஒரு செல்ல பெயர்னு வச்சுக்கலாம். இப்படி இந்த செல்ல பெயர்னு என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உதாரணமாக உம்மு சலமான்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னால், சலமான்னு ஒரு புள்ள உங்களுக்கு இருந்துச்சு, அதனுடைய தாய் என்கிற அடிப்படையில் தான் அவங்க நினைஞ்சாங்க உம்மு சலமான்னு சொல்லப்பட்டாங்க. உம்மு ஹபீபான்னு ஒருத்தங்களுக்கு பேர் இருந்துச்சுன்னு சொன்னால், ஹபீபாண்டு ஒரு மகள் அவங்களுக்கு இருந்தாங்க, அதனால் ஹபீபாவின் தாய் உம்மு ஹபீபா. அதே மாதிரி அபு பக்கருன்னு ஒரு புள்ள அவருக்கு தலைப்புள்ள இருந்து மூத்தா போச்சு, அபு பக்கர் சித்திங்கிறம்ல கலீஃபா, அவருடைய பேர் அப்துல்லா தான். அவருக்கு ஒரு மகன் பக்ருன்னு இருந்ததுனால, தலைப்புள்ள பக்ருன்னு இருந்ததுனால அபு பக்ருடைய தந்தை அப்படின்னு அவரை சொன்னாங்க. தாய் தந்தைன்னு சேர்த்து வரக்கூடிய பேர். இது எல்லாமே என்னன்னு கேட்டால், இது செல்ல பெயர், பிள்ளைகளை வைத்து வரக்கூடியது. ஆனால் அந்த பிள்ளைகளை வைத்து வரக்கூடிய பேர் வேறு ஒரு காரணத்தினாலேயும் வரும். எப்படி வரும்னு கேட்டால், உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தங்களுக்கு ஒரு ஹபீபான்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன். உங்கள் கொள்ளு பாட்டி ஹபீபான்னு இருக்கிறாங்க. அந்த ஹபீபாவுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குது ஆயிஷாண்டு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, உம்மு ஆயிஷான்னு அவங்க அழைக்கப்படுவாங்க. பிள்ளை பிறந்தவொன்னு என்னவாயிரம், ஹபீபான்னு இருந்தவங்க அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தவொன்னே உம்மு ஆயிஷான்னு என்ன செய்வாங்க, பேர் மாற்றி அதுக்கப்புறம் உம்மு ஆயிஷான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க மூத்தா போயிடுவாங்க. இப்போ அவங்களுடைய கொள்ளு பேத்திக்கு பிள்ளை பிறக்குது. இப்போ இவங்க என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், அந்த உம்மு ஆயிஷான்னு ஒருத்தவங்க நம்ம குடும்பத்தில் நல்லா இருந்தாங்கல்ல, அவங்க பேர் நம்ம வச்சுருவோமே. இவங்களுக்கு ஆயிஷான்னு பிள்ளை இருக்காது, பிறக்கும்போதே அதை பேரை வச்சுருவாங்க. எதை, இந்த செல்ல பெயர்னு சொல்கிறோம்ல, இந்த செல்ல பெயருங்கிற பேரை பிறக்கும் பொழுதே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த உம்மை சேர்த்து வச்சுருவாங்க, உம்மு ஆயிஷாண்டு. இந்த உம்மு ஆயிஷான்னு ஏன் வச்சாங்க, ஆயிஷாவுடைய அம்மான்ற அர்த்தத்தில் வைக்கல. இந்த உம்மு ஆயிஷான்னு ஒருத்தங்க அவங்க ஃபேமிலியில், அவங்க முன்னோர்களில் கொஞ்சம் ஒரு பேர் எடுத்தவங்களாக, ஒரு நல்ல மனுஷராக இருந்தாங்க
அவங்க நினைவாக நம்ம அந்த பேரை வைக்குவோமே அப்படின்னு வைக்கிறதும் இருந்தது அரபில். இந்த உம்முண்டு வந்தாலே கம்பல்சரியாக அது வந்து புள்ள பெற்று அந்த பிள்ளையுடைய தாய்ங்கிறதுக்கு தான் வச்சாங்கன்னு எடுத்துக்க கிடையாது. அப்படி ஒரு 90% இருக்கும். ஒரு 10% எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் அவங்களோட தாத்தா பாட்டி யாராவது இந்த மாதிரி இந்த செல்ல பெயரில் இருந்து அழைக்கப்பட்டு மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? இது உதாரணமாக இப்போ எடுத்துக்கிறீங்களேன். இப்போ அபூபக்கர்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறீங்க, பக்ரின் தந்தைன்னு வைக்கிறீங்க. இப்போ ஒரு ஆளுக்கு பேரை வைக்கிறீங்க, அபூபக்கருங்கிறீங்க. எதுக்காக வைக்கிறீங்க? அபூபக்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மாதிரி என் பிள்ளை வரணும். அதான். நீங்கள் பக்ருடைய தந்தையெல்லாம் இல்லை. நம்ம இந்த காலத்தில் அபூபக்கர்னு பேர் வச்சா என்ன அர்த்தத்தில் வைக்கிறோம்? நான் எனக்கு பக்ருன்னு ஒரு பிள்ளை பிறந்து அதுக்கு பிறகு வைக்கிறோமா, இயற்பெயரை வச்சிடுறோமா? இயற்பெயரை வச்சிடுறோம். அந்த மாதிரி உம்மு குல்சும் ரசூலுல்லாவுக்கு 4 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஒன்று ஜெய்னபு மூத்த மக, 2வது ருக்கையா அது 2வது மகள், 3வது உம்மு குல்சும், 4வது ஃபாத்திமா. இந்த உம்மு குல்சுமில் மட்டும் உம்மு சேர்ந்து வந்திருக்குது. இந்த உம்முங்கிறது வைக்கும்போதே அந்த பேரை வச்சாங்களா, அல்லது அவங்க வயசுக்கு வந்து புள்ள பெற்று குல்சுங்கிற பேரில் பிள்ளையை பெற்று அதுக்கு பிறகு உம்மு குல்சும்னு அழைக்கப்பட்டார்களான்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி ஒரு புள்ள பிறக்கவும் இல்லை, உம்மு குல்சும் அதனால் அழைக்கப்படவும் இல்லை. வைக்கும்போதே உம்மு குல்சும் ரசூலுல்லாஹ் வச்சுட்டாங்க. அப்போ எதுக்காக வச்சாங்கன்னு நமக்கு தெரியாட்டாலும் அவங்க ஃபேமிலியில் யாரோ உம்மு குல்சும் இருந்திருப்பாங்க. கதீஜாவுடைய முன்னோர்களில் அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய முன்னோர்களில் யாராச்சும் உம்மு குல்சும்ங்கிற பேரில் ஒரு அறியப்பட்ட ஒரு பெண் இருந்திருப்பாங்க. அந்த பேரை வச்சு என்ன செய்வாங்கன்னா உம்மு குல்சும் இயற்பெயர் ஆக்கிடுவாங்க. அப்போ உம்மு குல்சும் என்பது வந்து ஒரு 10% இயற்பெயராகவும் இருக்கும், ஒரு 90% பிறகு வந்து ஒட்டிக்கிட்ட பேராகவும் இருக்கும். வச்சது வேறு பேராக இருக்கும். புள்ள பிறந்தவொன்னே அந்த உம்மு அப்புன்னு சேர்த்து தாய் தகப்பண்டு சேர்த்து வைக்கிறதும் இருக்கிறது. இந்த மாதிரி அப்படி பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த பேர் வைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது புண்ணியத்துன்னு சொல்லிட்டு போங்க. பேரை வைக்கும் பொழுது இன்றைக்கி எத்தனையோ பெண்களுக்கு உம்மு சலமான் பேர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு சலமான் புள்ள இருக்குமா? இருக்காது. ஏன் வச்சாங்கன்னா உம்மு சலமான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி என் புள்ள வரட்டுமே அப்படின்னு உம்மு சலமா பேரை வைக்கிறாங்க. உம்மு சலமா என்பதை பேராக ஆக்கி அப்படி ஆக்கிற வழக்கமும் இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்வே உம்மு சலமான்னு வச்சுருக்கிறாங்கன்ட்டு, உம்மு குல்சும் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்க என்ன செய்வாங்க, ஹதீஜாவுடைய முன்னோர்கள்லையோ நமக்கு வரலாறில் சொல்லப்படலை, ஆனால் இப்படி வைக்க முடியாதுல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னோர்களில் யாரோ ஒருத்தங்க அந்த ஃபேமிலியில் உம்மு குல்சும்னு அறியப்பட்டவங்க இருந்திருப்பாங்க. குல்சுமுடைய தாயார் என்று அறியப்பட்டு யாராக இருந்திருப்பாங்க. சரி, அந்த அம்மாவை நினைவு கொடுத்து நம்மளும் வைப்போமே, உம்மு குல்சும்னு செல்லம்மா கூப்பிடுவோமேன்னு நினைஞ்சிருவாங்க, பேர் வச்சுருப்பாங்க. அது உம்மு குல்சும் வந்து குல்சுமுடைய தாய்ங்கிற அர்த்தம் இருந்தாலும் அது இயற்பெயராக தான் வச்சாங்க ரசூலுல்லாஹ். குல்சும்ங்கிற பிள்ளையை பார்த்துட்டு பிற்காலத்தில் வச்ச ஒரு பேர் கிடையாது.